இப்ப நமக்கு கையில ஒரு எலும்பு முறிவு ஏற்படுதுன்னு வைங்க, உடனே என்ன பண்ணுவோம்? ஆமா, வழக்கமா ஒரு எக்ஸ்ரே எடுப்போம். சரியா சொன்னீங்க. அந்த எக்ஸ்ரே படத்துல அந்த முறிவு ஒரு வெள்ளை கோடா ரொம்ப தெளிவா தெரியும். உண்மைதான். மருத்துவர் அதை காட்டி, இதோ இங்கதான் பிரச்சனை அப்படின்னு ரொம்ப சுலபமா சொல்லிடுவாரு. ஆமா. அது நமக்கு ஒருவித நிம்மதியா தரும் இல்லையா? எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால பார்க்கணும், ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள்ள அடக்கணும்னு தான் நாம எப்பவுமே விரும்புறோம். கண்டிப்பா. மனித இயல்பே அதுதானே. எதையும் அளந்து பார்க்கணும்னு நினைப்போம். ஆனா இன்னைக்கு நாம ஆழமா அலச போற விஷயத்துக்குள்ள அந்த எக்ஸ்ரே இயந்திரத்தை நுழைச்சா அது சுக்குநூறா உடைஞ்சிடும். அட, அப்படியா? அது என்ன அவ்ளோ கடினமான விஷயமா? கடினம்னு சொல்றதை விட இது ஒரு பூகம்பம்னு சொல்லலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற மூலப்பொருள் சிவயோகி அப்படிங்கிறவரோட உரை குறிப்புகளை தழுவியது. ஓ, ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பா இருக்குமே. ரொம்பவே. அன்பு அப்படிங்கிற விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பேச போறோம். அன்புனாலே மென்மையானது, ஒரு அழகான வாழ்த்தட்ட அப்படின்னு தானே சமூகம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கு. ஆமா, அதுதான் மாய. அந்த மாயைய உடைக்கிற மாதிரி அன்பை முற்றிலும் ஒரு புதிய, கொஞ்சம் அதிர்ச்சி அளிக்கிற கோலத்துல இந்த உரை முன்வைக்குது. அதாவது திருமூலரின் அன்பே சிவம் அப்படிங்கிற தத்துவத்தோட உண்மையான அர்த்தத்தை நாம இன்னைக்கு தேட போறோம் இல்லையா? 100%. இத படிக்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நீங்க கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கும் இது ஒரு புதிய திறப்பா இருக்கும். ஆமா, அன்புங்கிறது ஒரு மென்மையான ரோஜாப்பூ அப்படிங்கிற பிம்பத்தை இந்த குறிப்புகள் அடியோட சிதைக்குது. அதுதான் இந்த குறிப்புகளோட மிக முக்கியமான நோக்கமே. இப்போ அன்பு அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே உங்களுக்கு என்ன தோணும்? ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு தோணும். சிலருக்கு தங்க மனைவி அல்லது கணவன் நினைவுக்கு வரலாம். ஆமா, சிலருக்கு தங்கள் செல்லப்பிராணியோட பெயரா கூட இருக்கலாம். ஏன், மெட்ராஸ் திரைப்படத்துல வர கதாபாத்திரத்தோட பேரா கூட இருக்கலாம். கண்டிப்பா. ஆக அன்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆளாளுக்கு ஒரு அர்த்தத்தை நாமே உருவாக்கி வச்சிருக்கோம். ஆனா பாத்தீங்கன்னா திருமூலர் ரொம்ப கடுமையான ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. கடுமையான வார்த்தையா? என்ன சொல்றாரு அவரு? அன்பையும் சிவத்தையும், அதாவது சிவங்கிறது இங்க உயிரோட்டம், இந்த இரண்டையும் வேறுவேறாக பார்ப்பவர்களை அவரு அறிவிலார் அப்படின்னு சொல்றாரு. அறிவிலார்னா ஒரு நிமிஷம், முட்டாள்கள்னு சொல்றாரா? சுருக்கமா சொன்னா ஆமா, முட்டாள்கள் தான். முட்டாள்கள்னு சொல்ற அளவுக்கு நாம அன்ப அப்படி என்ன தவறா புரிஞ்சு வச்சிருக்கோம்? நாம எல்லோரும் அன்பாத்தானே இருக்கோம், நம்மள நாமே சமாதானப்படுத்திக்கிறோமே. அந்த சமாதானமே ஒரு மாயை தான் அந்த குறிப்புகள் சொல்லுது. இதுல ஒரு அருமையான ஒப்பீடு கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன ஒப்பீடாது? இப்போ நீங்க ஒரு கண்ணாடியன் முன் நிக்கிறீங்க, உங்க முகத்துல ஒரு கரை இருக்கு, இல்ல முடி கலைஞ்சிருக்குன்னு வைங்க. அத பார்த்த உடனே என்ன செய்வீங்க? வேற என்ன, உடனே அதை திருத்திக்குவேன், கரையை துடைப்பேன். அது போலதான் உண்மையான அன்பு என்ன அப்படிங்கறத உணர்ந்து நமக்குள் இருக்கிற அந்த அறியாமைங்கிற கரைய நாம துருத்திக்கணும். அதுக்காகவே திருமூலர் அப்படி சொல்லியிருக்காரு. ஓ, அப்போ அன்புங்கிறது வெளியில யாரிடமோ தேடுற ஒரு விஷயம் கிடையாதா? கிடையவே கிடையாது. அன்பு என்பது அகத்தில் பூக்கின்ற ஒரு பூ. அது உங்களுக்குள் ஆழமா நிகழக்கூடிய ஒரு மாற்றம். அகத்தில் பூக்கின்ற பூ கேட்பதற்கு ரொம்ப அழகா இருக்கு. ஆனா நடைமுறையில அது எப்படி வேலை செய்யுது? அதாவது இது வெறும் தத்துவார்த்தமான வார்த்தையா மட்டும் இல்லாம நிஜ வாழ்க்கையில எப்படி மலருதுன்னு கேக்குறீங்க. ஆமா, ஏன்னா தத்துவம் பேசுறது சுலபம், ஆனா வாழ்க்கையில அது எப்படி வெளிப்படுதுன்னு கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கும் புரியணும் இல்லையா? கண்டிப்பா. இது ஒரு வலிமையான உதாரணத்தின் மூலமா புரிஞ்சுக்கலாம். ஒரு மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவை கற்பனை செஞ்சுக்கோங்க. சரி, ஒரு விபத்து நடந்த ஒரு எமர்ஜென்சி வார்டு. ஆமா, ஒருத்தருக்கு விபத்து ஏற்பட்டு ரத்தம் வழிய உள்ளே கொண்டு வரப்படுறாரு. அவருக்கு சிகிச்சை அளிக்கும் நர்ஸுக்கு அவர் படும் வலி தெரியுமா? கண்டிப்பா தெரியாது. அவங்க தினமும் எத்தனையோ நோயாளிகளை பாக்குறவங்காச்சே. அதேதான். அந்த வலியால நர்ஸ் துடிப்பாங்களா? மாட்டாங்க. அந்த நர்ஸ பொறுத்த வரைக்கும் அந்த நோயாளி சிகிச்சை அளிக்கப்பட வேண்டிய ஒரு பொருள் மட்டுமே. ஆமா, ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி தான் கையாளுவாங்க. காயத்தை எப்படி சுத்தம் செய்யணும், எப்படி தையல் போடணும் அப்படிங்கிற கடமை மட்டும்தான் அங்க இருக்கும். சரியா சொன்னீங்க. ஆனா சம்பந்தமே இல்லாம அங்க ஓரமா நின்னு வேடிக்கை பார்க்கும் நமக்கு, அதாவது அந்த ரத்தத்தை பார்க்கும்போது நெஞ்சில சுருக்குன்னு ஒரு வலி ஏற்படுமே. கண்டிப்பா ஏற்படும். நமக்கு எந்த காயமும் இல்ல, ஆனா ஒருவித நடுக்கம் வரும். ஐயோ பாவம்னு தோணும். அந்த சுருக் அப்படிங்கிற உணர்வு இருக்கு இல்லையா? அடுத்தவர் படும் துன்பத்தை பார்த்து நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லாவிட்டாலும் நமக்குள் எழும் அந்த வலி, அதுதான் அன்பு. அட, இது ரொம்ப ஆழமான விளக்கமா இருக்கே. ஆமா, அந்த உணர்வு யாருக்கு இல்லையோ அவங்க சிலையாகவோ அல்லது இயந்திரமாகவோ தான் வாழ்றாங்கன்னு அர்த்தம். ஓ, அவங்களுக்குள்ள அந்த பூ மலரவே இல்லைன்னு சொல்றீங்க? 100%. அடுத்தவங்க வலிய தன் வலியா உணர்றதுதான் அந்த அகத்தில் மலரும் பூ. இதை யோசிக்கும்போது நாம ஏன் திரைப்படங்களை பார்த்து அழுகுறோம்னு இப்ப எனக்கு புரியுது. எப்படி சொல்றீங்க?
இப்போ நாம திரையரங்குல உட்கார்ந்து சிவாஜி கணேசன் திரைப்படத்தையோ அல்லது நாகேஷ் அவங்களோட எதிர்நீச்சல் படத்தையோ பார்க்கும்போது நம்மையே அறியாம கண்ணீர் விடுறோம். ஆமா, பல பேருக்கு அந்த அனுபவம் இருக்கும். நமக்கு தெரியும் அது வெறும் நடிப்பு, அது ஒரு செட்டு, கேமரா ஓடிக்கிட்டு இருக்குன்னு நம்ம மூளைக்கு தெளிவா தெரியும். உண்மைதான், அது ஒரு மாயேன்னு தெரியும். ஆனாலும் அவங்க திரையில படும் பாட்டை பார்த்து நாம அழுறோம்னா அந்த அகத்தில் பூக்கும் பூ நம்மள அவங்களோட ஒன்றி போகச் செய்யுது இல்லையா? மிக துல்லியமான ஒப்பீடு இது. அந்த உணர்ச்சிகளோடு நாம ஒன்றி போறதுதான் மனித இயல்பு. இதையே இன்னும் ஒரு படி மேல கொண்டு போகலாம். ஒரு படி மேலேனா இன்னும் ஆழமா போலாமா? ஆமா, மனிதன் ஏன் இறைவனை சிலையாக வடித்து வழிபடுகிறான்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? பலரும் அதை ஒரு சடங்குன்னு தானே சொல்றாங்க. ஆமா, அறிவியல் உலகம் இதை பல நேரங்கள்ல முட்டாள்தனமான சடங்குன்னு ஒதுக்கிடுது. ஆனா இதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய உளவியல் காரணம் இருக்கு. என்ன காரணம் அது? மனிதன் என்பவன் உணர்ச்சிகளின் கலவை. தனக்குள் பெருக்கெடுக்கும் அந்த எல்லையற்ற அன்பை, இரக்கத்தை யாருக்காவது காட்டணும்னு தவிக்கிறான். ஓ, அந்த தவிப்பு தான் சிலையா மாறுதா? ஆமா, அந்த தவிப்பின் வடிகாலாக தன் அன்பை கொட்டித் தீர்க்க ஒரு உருவம் தேவைப்படுது. அதுக்காக மனிதன் கண்டறிந்த ஒரு வழிமுறைதான் இந்த சிலை வழிபாடு. அப்படியானால் சிலை வழிபாடுங்கிறது ஒரு வெறும் சடங்கில்ல, அது மனிதனின் அகத்தில் பூத்த அந்த அதீத அன்பின் வெளிப்பாடு. இது ரொம்ப வித்தியாசமான பார்வை. கண்டிப்பா, அன்பு இப்படிதான் பல வடிவங்கள்ல வெளிப்படுது. சரி, அடுத்தவர் வலிய உணர்வது, உருகி அழுவது இதெல்லாம் சரி. ஆனா இத பார்க்கும்போது எனக்கு ஒரு கேள்வி வருது. சொல்லுங்க, என்ன கேள்வி? அன்பு என்பது எப்போதுமே ஒரு பலவீனமான, கண்ணீர் வடிக்கிற, எல்லாவற்றையும் சகித்துக்கொள்ளும் ஒரு உணர்வுதானா? இங்குதான் மிகப்பெரிய முரண்பாடே இருக்கு. நாம எல்லாரும் அப்படிதான் நம்பிட்டு இருக்கோம். ஆமா, அன்புனா அஹிம்சை, மென்மையான வார்த்தைகள்னு தானே நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையான அன்பு மிக கடுமையானதும் கூட. அது ரௌத்ரமானது. ரௌத்ரமானதா? அன்புக்கு எப்படி கோபம் வரும்? அன்பு கோபப்படும், தேவைப்பட்டால் வன்முறைய கையில் எடுக்கும், ஏன் கொலை கூட செய்யும். ஒரு நிமிஷம். அன்பு கொலை செய்யுமா? இது நாம இதுவரைக்கும் பேசுனதுக்கு அப்படியே நேரெதிரா இருக்கே. ஆமா, அதிர்ச்சியாத்தான் இருக்கும். நாம அன்புன்னா அஹிம்சைன்னு தானே இதுவரைக்கும் கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். அன்பா இருக்கிறவங்க கோபப்படவே மாட்டாங்கன்னு தானே ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்கோம். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இத ஒரு எளிய இயற்கையின் நிகழ்வு வச்சு புரிஞ்சுக்கலாம். ஒரு கோழி தன் முட்டைகளை அடைகாத்துட்டு இருக்குன்னு வைங்க. சரி. அப்போ அங்கே ஒரு பாம்பு வருது. அந்த கோழி என்ன செய்யும்? வாருங்கள் பாம்பாரே, நான் ரொம்ப அன்பானவள், எனக்கு கோபமே வராது, என் முட்டைகளை நீங்க சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுமா? நிச்சயமாக சொல்லாது. அது தன் உயிரை கொடுத்தாவது தன் குஞ்சுகளை காப்பாற்ற அந்த பாம்போடு கடுமையா போராடும். தேவைப்பட்டால் கொத்தி குதறவும் தயங்காது இல்லையா? ஆமாம், கொஞ்சம் கூட தயங்காது. அந்த போராட்டம், அந்த ரௌத்திரம் எங்கிருந்து வருது? முட்டைகள் மீது அது வச்சிருக்கிற ஆழமான அன்பிலிருந்து தான் அந்த வன்முறையே பிறக்குது. ஓ, அப்போ அன்பும் கோபமும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்ததுன்னு சொல்றீங்க? 100%. நீங்க ஒன்றின் மீது ஆழமான அன்பு செலுத்தலைனா அதுக்காக உங்களுக்கு கோபமும் வராது. இது ஒரு மிகப்பெரிய திறப்பு. ஏன்னா நான் கோபமே படமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு சுத்துறாங்களே, அவங்கள நாம எப்படி பார்க்கறது? அவங்க தங்கள மனிதர்கள்னே சொல்லிக்க முடியாதுன்னு இந்த குறிப்புகள் ரொம்ப கடுமையா விமர்சிக்குது. கடுமையா விமர்சிக்குதா? அப்படி என்ன சொல்லியிருக்காங்க? அவங்க எல்லாமே நடிக்கிறாங்கன்னு சொல்லுது. இன்னும் சொல்லப்போனா கோபப்படாமல் நடிப்பவன நாயின்னு கூட ஒரு இடத்துல உருவகப்படுத்துது. அட, நாயின்னு சொல்ற அளவுக்கு கடுமையான விமர்சனமா? ஆமா, அந்த வார்த்தையின் தீவிரத்தை நாம அப்படி எடுத்துக்க வேண்டாம். ஆனா அந்த விமர்சனத்தின் ஆழத்தை நாம உளவியல் ரீதியா கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுக்கு ஏதாவது உளவியல் விளக்கம் இருக்கா? புகைப்பெற்ற உளவியலாளர் சிக்மண்ட் ஃப்ராய்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவரோட தியரி ஒன்னு இருக்கு. ஆமா, சிக்மண்ட் ஃப்ராய்ட் அவரோட இட், ஈகோ, சூப்பர் ஈகோ கோட்பாடுகள் இத நான் படிச்சிருக்கேன். அதேதான், அதை இதோடு பொருத்தி பார்த்தா மிக தெளிவா புரியும். ஆனா இதை எப்படி அன்போடும் இந்த சமூக போலித்தனத்தோடும் இணைக்கிறாங்க? அது கொஞ்சம் குழப்பமா இருக்கே. நான் விளக்குறேன். ஃப்ராய்ட் மனித மனதை 3ஆ பிரிக்கிறாரு. ஈட் அப்படிங்கிறது நம் உயிர் சார்ந்து இயற்கையாக எழும் அடிப்படை உணர்ச்சிகள். அதாவது பசி, கோபம், சந்தோஷம் மாதிரி இயற்கையான உணர்வுகளா? சரியா சொன்னீங்க. ஒரு குழந்தை பசிச்சா அழுகுது, கோபம் வந்தா கத்துது, சந்தோஷம் வந்தா சிரிக்குது. அதுல எந்த போலியும் இல்ல. ஆமா, குழந்தைகள் எதையும் மறைக்க மாட்டாங்க. ஆனா மனிதன் வளர வளர இந்த சமூகம் அவனுக்கு ஈகோ மற்றும் சூப்பர் ஈகோ அப்படிங்கிற நாகரிக திரைகளை போர்த்துது. இத அன்றாட வாழ்க்கையோடு பொருத்தி பார்க்க தோணுது. இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கும் இது ஈலியா புரியும். ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இப்போ நாம அலுவலகத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கோம்.
நம்ம பாஸ் நம்மள எந்த காரணமும் இல்லாம கடுமையா திட்டுறாருன்னு வைங்க. சரி, அப்போ என்ன நடக்கும்? உள்ளுக்குள்ள நமக்கு கோபம் கொப்பளிக்கும். அவரை திருத்தி திட்டணும்னு நம்ம அடிப்படை உணர்வு, அதாவது நீங்க சொன்ன அந்த துடிக்குது. ஆமா, துடிக்கும். ஆனா நாம திட்டுவோமா? மாட்டோம். இவரை எதிர்த்தா வேலை போயிடும், சமூகம் நம்மள மதிக்காதுன்னு நம்ம பகுத்தறிவு, அதாவது சூப்பர் ஈகோ தடுத்து முகத்துல ஒரு போலிச் சிரிப்பே கொண்டு வரும். கொண்டு வந்து என்ன சொல்ல வைக்கும்? சாரி சார், என் தப்புதான் சொல்ல வைக்கும். இதத்தான் சொல்றீங்களா? மிக சரியான உதாரணம். உள்ள கோவமும் எரிச்சலும் கொழுந்துவிட்டு எரியும், ஆனா வெளிய போலியா சிரிப்போம். ஆமா, இதுதான் தினசரி நடந்துட்டு இருக்கு. இப்படி நாகரிகம் அப்படிங்கிற பேர்ல நமது உண்மையான உணர்ச்சிகளை மறைக்கிறது தான் மனிதனை மனதளவுல ஒரு நோயாளியா மாத்துது. ஓ, அப்போ உண்மையான உணர்ச்சிகளை மறைக்க கூடாதுன்னு சொல்றீங்க? ஆமா, அந்த உண்மையான உணர்ச்சிகளின் ஓட்டம் தான் சிவம். அத ஈகோங்கிற மூடியால அடைக்கும்போது உங்களுக்குள் இருக்கும் உயிரோட்டம் குறையுது. ஒரு நிமிஷம், இத கொஞ்சம் மாற்று கோணத்துல சிந்திச்சு பாப்போம். நீங்க உண்மையான உணர்ச்சிகளை அப்படியே வெளிப்படுத்தணுங்கிறீங்க. ஆமா, ஒருவேளை எல்லோரும் தங்கள் சொல்றத கேட்டு கோபம் வரும்போதெல்லாம் அடித்து நுறுக்குனா இந்த சமூக கட்டமைப்பு அப்படியே உடைஞ்சிடாதா? நீங்க கேக்குறது நியாயமான கேள்விதான். ஒரு நாகரிகமான சமூகத்துல சட்டம் ஒழுங்குன்னு ஒண்ணு இருக்கு. அதுக்காகவாவது நாம கோபத்தை கட்டுப்படுத்தி இந்த ஈகோ திரைகளை அணிஞ்சுதாண்டா ஆகணும். இது ரொம்ப முக்கியமான புள்ளி. இங்கே நாம ஒரு நுட்பமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். என்ன வித்தியாசம் அது? உணர்வை அகத்தில் அனுபவிப்பது வேறு, அதை வெளியே செயலாக மாற்றுவது வேறு. இந்த தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு கோபம் வரும்போது எனக்கு கோபமே வரலேன்னு உங்களை நீங்களே ஏமாத்திக்க கூடாது. ஓ, அப்போ கோபத்தை உணர்வது தப்பில்ல. கண்டிப்பா தப்பில்ல. கோபம் வர்றது மனித இயல்பு. அந்த உணர்வை மறுக்காம உள்ளுக்குள்ள அதை முழுமையா உணர்றதுதான் சிவம். அப்போ செயல்பாடு, அதை எந்த இடத்துல எப்படி வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது பக்குவம். ஆனா உணர்ச்சிகளே வரக்கூடாதுன்னு அடக்கி வைக்கிறது தான் ஆபத்து. ஓ, அதாவது நெருப்பை உணர்வது தப்பில்ல, ஆனா அந்த நெருப்பை கொண்டு ஊரை கொளுத்தக்கூடாது, அப்படிதானே? மிகச் சிறப்பான உதாரணம். அதேதான். சரி, இது கோபத்திற்கு பொருந்தது. ஆனா இந்த தீவிரமான உணர்வு மனித உறவுகளுக்குள் வரும்போது என்னவாகுது? மனித உறவுகள்னா எந்த மாதிரி கேக்குறீங்க? இப்போ ஒருவரை நாம தீவிரமா நேசிக்கும் போது அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்களோங்கிற பயம், அதாவது பொசசிவ்னஸ் வருது. அது பத்தி குறிப்புகள் என்ன சொல்லுது? ஆமா, கணவன் மனைவி அல்லது காதலர்களுக்குள் வர்ற அந்த சந்தேகமும் கட்டுப்பாடுகளும் கூட அன்பின் வெளிப்பாடுதானான்னு பலருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். கண்டிப்பா. அது அன்பா இல்ல உரிமை மீறலா? ஆரம்ப கட்டத்துல பாத்தீங்கன்னா சந்தேகம் இல்லாம அதுவும் அன்பின் ஒரு வெளிப்பாடுதான். அப்படியா? சந்தேகப்படுறது கூட அன்பா? ஒரு மனிதன் தன் துணைய சந்தேகப்படுறதுக்கு காரணம் அவனது தாழ்வு மனப்பான்மையா இருக்கலாம், அல்லது இந்த அன்பான உறவு நம்மள விட்டு போயிடுமோ அப்படிங்கிற அதீத அச்சத்தின் விளைவாகவும் இருக்கலாம். ஆனா அது ஆரோக்கியமானதா? இல்ல, அது அன்பின் முதிர்ச்சியற்ற நிலை அப்படின்னு தான் சொல்லணும். இத இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஆமா, நாம எல்லாரும் நம்ம அன்புக்குரியவங்களை எப்படி நடத்துறோம்? அவங்க எங்க போறாங்க, யாரிடம் பேசுறாங்கன்னு கண்காணித்து அவங்கள ஒரு கண்ணுக்கு தெரியாத கூண்டுல அடைச்சு வைக்கிறது தான் அன்புன்னு நாம நம்பிட்டு இருக்கோம். அது ரொம்ப தவறான புரிதல். இந்த குறிப்புகள் இதை எப்படி பாக்குது தெரியுமா? எப்படி தாக்குது? இந்த குறிப்புகள் முன்வைக்கிற உச்சகட்ட அன்பு என்பது எந்தவித கட்டுப்பாடுகளும் இல்லாதது. கட்டுப்பாடுகளே இல்லாத அன்பா? ஆமா, உண்மையான அன்பின் ஆழத்தை ஒரு மனிதன் புரிஞ்சுக்கிட்டா அவன் யாருடைய சுதந்திரத்திலையும் தலையிட மாட்டான். அது எவ்வளவு நெருக்கமான உறவா இருந்தாலும் சரி. நேசிக்கிறவங்களை கூண்டுல அடைக்காம இருப்பதா? இது கேட்பதற்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில இது எப்படி சாத்தியம்? ஏன் சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறீங்க? இப்போ அவங்க வழி தவறி போறாங்கன்னு தெரிஞ்சும் வேடிக்கை பார்க்க சொல்லுதா இந்த தத்துவம்? இல்ல, வேடிக்கை பார்க்க சொல்லல, வழிகாட்ட சொல்லுது. இத ஒரு அற்புதமான உதாரணத்தின் மூலமா விளக்கலாம். சொல்லுங்க. முதிர்ச்சியான அன்பை கொண்ட ஒரு மனிதன் நீ இப்ப பாதையில தான் நடக்கணும் அப்படின்னு தன் துணையை கட்டாயப்படுத்த மாட்டான். அப்போ என்ன பண்ணுவான்? மாறாக, இதோ பார், இந்த பாதையில ஒரு முள் இருக்கு, அங்க ஒரு கல் இருக்கு, அந்த பக்கம் ஒரு ஆறு ஓடுது, ஆனா இங்க ஒரு அழகான நந்தவனம் இருக்கு அப்படின்னு வழிகாட்டுவான். அவ்வளவுதான். ஓ, நிலைமையை எடுத்து சொல்லுவான். ஆமா, ஆமா, எந்த பாதையை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற முழு உரிமையையும் சுதந்திரத்தையும் எதிராளியிடமே விட்டுடுவான். அந்த சுதந்திரத்தை கொடுப்பதற்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பான மனநிலை, அதாவது செக்யூரிட்டி வேணும். கண்டிப்பா வேணும். ஏன்னா நான் அழகா பாக்குற நந்தவனம் என் துணைக்கு பிடிக்காம போகலாம் இல்லையா? நிச்சயமாக. சிலருக்கு அந்த பூக்களின் வாசனை தலைவலியை கூட தரலாம். ஆமா, உங்களுக்கு பிடிச்ச வண்ணங்கள் வேற ஒருத்தருக்கு எரிச்சல தரலாம். உண்மைதான்.
இப்போ உங்களுக்கு ஏஆர் ரஹ்மான் இசைய கார்ல அலற விட்டு கேட்பது பிடிக்கும்னு வைங்க. ஆமா, பிடிக்கும். ஆனா உங்க அருகில் இருப்பவருக்கு அமைதி தேவைப்படலாம். கரெக்ட். நாம எல்லாரும் ஒரே மாதிரி சிந்திக்கிறதில்ல. நாம முதிர்ச்சியான அன்பை அடைஞ்சிட்டா மற்றவர்களை நம் விருப்பத்திற்கேற்ப வளைக்க நினைக்க மாட்டோம். இந்த முழுமையான சுதந்திரத்தை அளிப்பதுதான் அன்பின் உச்சம். கட்டுப்பாடுகளற்ற இந்த நிலைதான் சிவம்னு சொல்ல வரீங்களா? ஆமா, சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அன்பே சிவம் அப்படிங்கிறதுல அன்புனா என்னன்னு விரிவா பார்த்துட்டோம். அப்படி என்றால் சிவம் என்றால் என்ன? சிவம் என்பது உயிர். உயிர். கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் படைப்பின் நேரடி வெளிப்பாடுதான் சிவம். எந்த ஒரு போலியும் இல்லாம அந்த உயிரிலிருந்து இயல்பாக பெருக்கெடுக்கும் உணர்ச்சியே அன்பு. உயிரின் வெளிப்பாடு. இதை விளக்குவதற்கு அந்த குறிப்புகள்ல ஒரு டார்ச் லைட் உதாரணம் சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, ரொம்ப பிரபலமான உதாரணம் அது. அது என்ன ரொம்பவே சிந்திக்க வச்சுது. அதாவது இருட்டான முடிவில்லாத இந்த பிரபஞ்சத்துல நாம மனிதர்களா பிறந்திருக்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் ஒளிரும் டார்ச் லைட் வெளிச்சம் போன்றது. ஆமா, பேட்டரி இருக்கிற வரைக்கும் தான் வெளிச்சம். கரெக்ட். எப்போ அந்த பேட்டரி தீரும், எப்போ அந்த வெளிச்சம் அணைக்கப்படும்னு யாருக்கும் தெரியாது. உண்மைதான். மரணம் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. ஆனா நாம என்ன பண்றோம்? இந்த சிறு காலத்திற்குள்ள சாதி, மதம், பணம், அந்தஸ்துன்னு பல்வேறு வகையான போலியான கோட்டுகளை மாட்டிக்கிறோம். கோட்டுகளை மாட்டிக்கிட்டு அந்த வெளிச்சத்தை மூடி மறைக்கிறோம். ஆமா, அந்த தூய்மையான வெளிச்சத்தை நாமே மறைச்சிடுறோம். ரொம்ப ஆழமான உதாரணம் இது. இந்த கோட்டுகளை போட்டுக்கிட்டு நம்மள இருக்கும் அந்த தூய்மையான சிவத்தை, அதாவது உண்மையான உயிரோட்டத்தை வெளிப்படுத்தாம வாழ்வது எவ்வளவு பெரிய அபத்தம். கண்டிப்பா. எந்தவித எதிர்பார்ப்பும் ஈகோவும் இல்லாம ஒரு விஷயத்தோட முழுமையா ஒன்றி போறதுதான் உண்மையான சிவம். இதுக்கு ஒரு எளிய நாட்டுப்புற உதாரணத்தை குறிப்புகள் சுட்டி காட்டுது. அந்த பசுமாடு உதாரணம் தானே? ஆமா, அதேதான். நீங்களே சொல்லுங்க. ஒருவன் ஒரு மாட்டை உயிருக்குயிரா நேசிச்சு சீராட்டி வளர்க்கறான் வைங்க. சரி. அந்த மாடு போடும் சாணியையும் அவன் முகம் சுளிக்காம தன் கைகளால் அள்ளுவான். ஆமா, அது அருவருப்பா பார்க்க மாட்டான். சாணி அள்ளுவது சமூகம் பாட்டியுள்ள ஒரு கீழ்த்தரமான வேலை அப்படிங்கிற ஈகோ அங்க இருக்காது. அந்த செயல்ல இருக்கிறது தூய்மையான அன்பு மட்டுமே. ஓ, இந்த நிலைதான் சிவத்தை உணரும் நிலையா? ஆமா, இதுதான் சிவத்தை உணரும் நிலை. அற்புதம். சாணி அள்ளுவது போன்ற ஒரு சாதாரண செயலுக்குள்ள இவ்வளவு பெரிய தத்துவத்தை பார்க்க முடியும் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா, அங்க எந்த போலித்தனமும் இல்ல, தன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமும் இல்ல. சரியா சொன்னீங்க. இதையெல்லாம் தொகுத்து பார்த்தா ஒரு மாபெரும் உண்மை புரியுது. என்ன உண்மை அது? இந்த உலகத்துல உங்களை தவிர வேற யாரும் உங்களுக்கு நிரந்தரம் இல்லை. நீங்க யாருக்காகவும் பிறக்கல, யாரும் உங்களுக்காக பிறக்கல. மிக அருமையான தொகுப்பு. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த குறுகிய காலத்தை நீங்க வாழ்றீங்க. அந்த காலத்துல உங்க உயிரின் வெளிப்பாடான உணர்ச்சிகளை சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொன்ன அந்த ஈகோ, சூப்பர் ஈகோங்கிற பொருள்களை கழட்டி எரிஞ்சிட்டு தடையின்றி வெளிப்படுத்துவதுதான் வாழ்வின் உண்மையான நோக்கம். அதுதான் அன்பே சிவம் என்பதின் முழுமையான தத்துவம். ஆக இன்னைக்கு நாம அலசிய இந்த குறிப்புகள் பல மாயைகளை நம் கண்முன்னே சுக்குநூறா உடைத்தெறிஞ்சிருக்கு. எந்த சந்தேகமும் இல்ல. அன்பை வெறும் வாழ்த்து அட்டையாக ஒரு மென்மையான வளைந்து கொடுக்கிற விஷயமா மட்டும் பார்க்காம அது எப்படி தேவைப்படும் போது ரௌத்ரமா மாறணும் பார்த்தோம். ஆமா, அன்பின் கோபத்தை பார்த்தோம். எப்படி தன் துணையின் சுதந்திரத்தை முழுமையா மதிக்கணும் பார்த்தோம். உண்மைதான், சுதந்திரம்தான் அன்பின் உச்சம். எல்லாவற்றுக்கும் மேலாக அது எப்படி நம் உயிரோடு, அதாவது சிவத்தோடு இரண்டர கலந்துள்ளது அப்படிங்கிறதையும் மிக ஆழமா பதிவு செஞ்சிருக்கு. உணர்ச்சிகளை அடக்கி சமூகத்துக்காக ஒரு போலி மனிதனா வாழாம இயல்பா வாழ்றதே அந்த சிவத்தை உணரும் வழி. ஆரம்பத்துல நாம அந்த எக்ஸ்ரே இயந்திரத்தை பத்தி பேசணும் இல்லையா? ஆமா, அளந்து பாக்குற எக்ஸ்ரே. மனித உணர்வுகளை, குறிப்பா இந்த அன்பை ஒருபோதும் ஒரு இயந்திரத்துக்குள்ள வச்சு அளக்கவோ கட்டுப்படுத்தவும் முடியாது. அது சாத்தியமே இல்லாத ஒண்ணு. அது ஒரு காட்டுல தனக்கே உரிய பாதையில சுதந்திரமா பாய்ந்தோடும் நதியை போன்றது. மிகச் சரியான வர்ணனை. இதை முடிப்பதற்கு முன் இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு சிந்தனையை விட்டு செல்ல விரும்புறேன். கண்டிப்பா. சற்று சிந்திச்சு பாருங்க. நாம சிறு வயதிலிருந்தே அழாதே, சத்தமா சிரிக்காதே, கோபப்படாதேன்னு தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டு இந்த சமூகம் நம்மள ஒரு ரோபோவாகவே மாத்திடுச்சே. ஆமா, உணர்ச்சியற்ற ரோபோக்கள் நாம. ஒருவேளை இன்னைக்கு ஒரு நாள் எந்த போலித்தனமும் இல்லாம இந்த சமூகத்தின் பார்வையை பத்தி துளியும் கவலைப்படாம உங்களுக்குள்ள இருக்கும் சிவம் எனப்படும் அந்த தூய்மையான அன்பை வெளிப்படுத்தினா எப்படி இருக்கும்? அது எப்படிப்பட்ட அன்பா இருந்தாலும் சரி. ஆமா, அது அநீதியை கண்டால் எழும் நியாயமான கோபமாகவோ, கட்டுப்பாடுகளை உடைக்கும் சுதந்திரமான சிரிப்பாகவோ, அல்லது அடுத்தவர் வலியை உணர்ந்து உருகும் கண்ணீராகவோ இருந்தாலும் சரி, அதனை முழுமையா வெளிப்படுத்தினா உங்க வாழ்க்கை எப்படி மாறும்? அது ஒரு மிகப்பெரிய விடுதலையா இருக்கும்.
அந்த சுதந்திர காற்ற ஒரு முறையாவது சுவாசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு ஆழமான தேடலில் சந்திப்போம்.